யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பதில் அரசாங்க அதிபரான பிரதீபனின் மகன் விபத்துக்குள்ளாகின்றமை தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்தன. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உருக்கமான முகநூல் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பதிவை வெளியிட்டது யார், அந்த பதிவில் வெளியிட்டிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்த நபர் ஒருவர் வவுனியாவில் கும்பல் ஒன்றினை அழைத்து சென்று யாழ்ப்பாணத்திலே தந்தை, சகோதரன், சகோதரனின் மனைவி மற்றும் சகோதரனின் மகன் ஆகியோரை தாக்கியிருந்தார். இந்த நிலையில் அவர்களது தாக்குதலுக்கு இலக்கான குறித்த புலம்பெயர் தேசத்து நபரின் தந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். உடனுக்குடன் எனது செய்திகளை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரான பிரதீபனின் மகன் செலுத்தி சென்றதாக கூறப்படுகின்ற சொகுசு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மட சந்தி பகுதியிலே இந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்பட்டது. இவ்வாறு விபத்துக்குள்ளான சொகுசு வாகனம் மரத்துடன் விபத்துக்குள்ளானதாகவும், ஐதவிர வீட்டுக்கு முன்னுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் இந்த விபத்தால் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் பதில் செயலாளராக இருக்கின்ற பிரதீபனின் மகனும் அவரது நண்பரும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு விபத்துக்குள்ளான நிலையில் யாழ் மாவட்ட செயலாளரின் மகன் உடனடியாக வெளியிலே வந்துவிட்டார். ஆனால் அவருடன் பயணித்த, அதாவது சாரதி ஆசனத்திற்கு அருகிலே இருந்து பயணித்த அவரது நண்பரை மீட்பதற்கு, அதாவது வாகன விபத்துக்குள்ளானதில் கால் அதற்குள்ளே சிக்கிக் கொண்டது. இவ்வாறு அவரை அந்த வாகனத்திலிருந்து மீட்பதற்கு 1 மணித்தியாலங்கள் வரை ஆனதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு ஒரு பயங்கரமான விபத்தாக அந்த விபத்து சம்பவித்திருந்தது. ஐதவிர நேற்றைய தினம் இது தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருந்தது. அதாவது குறித்த யாழ் மாவட்ட செயலாளரின் மகன் மது போதையில் இருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் கூறப்பட்டது. ஐதவிர குறித்த வாகனம் யாழ் மாவட்ட செயலாளரின் உத்தியோகபூர்வ வாகனம் என்றும் செய்திகள் வெளிவந்திருந்தது. அதற்கு பின்னர் சில ஊடகங்களில் அது அவரது தனிப்பட்ட வாகனம் என்றும், தனிப்பட்ட வாகனத்தில் மகன் பயணித்த நிலையில் தான் இவ்வாறு விபத்துக்குள்ளானதாகவும் அதற்குரிய ஆவணங்களும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக அடுத்தடுத்து முரணான செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. ஒரு சிசிடிவி காணொலியும் வெளியாக இருந்தது. அந்த காணொலியில் குறித்த விபத்துக்குள்ளான சொகுசு வாகனம் அதிவேகமாக செல்வது அந்த காணொலியிலே தெரிகின்றது. ஒருவேளை அந்த வாகனம் பயணிக்கின்ற போது யாராவது பொதுமகன் சிக்கியிருந்தால் இன்று அவர்களது உயிர் போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த வாகனத்தின் வேகம் இருக்கின்றது. ஆகையால் யாழ் மாவட்ட செயலாளரின் மகன் என்கின்ற அகங்காரத்தில் என்ன யாரும் மறிக்க மாட்டார்கள், என்ன யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள், காப்பாற்றுவதற்கு அப்பா இருக்கின்றார் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இவ்வாறு ஆதிக்கமாக அந்த வாகனத்தை இவ்வளவு வேகமாக செலுத்தி சென்றிருக்கின்றார் யாழ் மாவட்ட செயலாளரின் மகன் என்ற கருத்தும் சமூக வலைத்தளங்களிலே வெளிவந்திருந்தது. இவ்வாறு பல சர்ச்சைகள் நிலவிருந்த நிலையில் தான் இந்த சம்பவத்திற்கு விளக்கம் கொடுக்கின்ற வகையில் யாழ் மாவட்ட செயலாளர் பிரதீபனின் மனைவி ஒரு பதிவு ஒன்றினை பேஸ்புக்கிலே வெளியிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக விரிவாக பார்த்துவிட்டு அடுத்த கட்ட விடயங்களை பேசலாம். மாவட்ட செயலாளரின் மகன் அரசு வாகனத்தில் பயணிக்கும் போது பாரிய விபத்துக்கு உள்ளானார். இதனை பல சமூக ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டமையை காண முடிகின்றது. இதில் உண்மைக்கு புறம்பாக அரச வாகனம் விபத்துக்குள்ளானது என்றும் மது போதையில் வாகனத்தை செலுத்தினார் என்றும் செய்திகள் வெளிவந்தன. அச்செய்திகளுக்கான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே இப்பதிவு இடப்படுகின்றது. யாழ் இந்து கல்லூரியில் 2023ஆம் ஆண்டு கணித பிரிவில் கல்வி கற்ற எனது மகன் பழைய மாணவர்களின் கூட்டம் ஒன்றிற்காக தனது நண்பர்களுடன் சொந்த வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போதே பலாலி வீதியில் விபத்து ஏற்பட்டது. அவர் அரசாங்க வாகனத்தில் பயணிக்கவில்லை, எமது தனிப்பட்ட வாகனத்தையே பாவித்தார் என்பதுடன் அவர் மது போதையில் வாகனத்தை செலுத்தி இருக்கவில்லை என்பதும் போலீசாராலும் வைத்தியசாலையாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்டேரிங் ட்ரக் ஆன நிலையில் மரத்தோடு மோதி நிறுத்தியுள்ளார். இதில் வாகனம் பாரிய சேதத்துக்குள்ளான போதிலும் எனது மகனும் அவருடைய நண்பர்களும் எந்தவித உயிர் ஆபத்துமின்றி இறை அருளால் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை வழங்குவது ஊடகங்களின் பொறுப்பு.
ஆனால் உண்மைக்கு புறம்பாக தனிப்பட்ட விரோதங்களினாலோ அல்லது காழ்ப்புணர்ச்சியினாலோ அல்லது விறுவிறுப்பான செய்திகளை வழங்க வேண்டும் என்ற ஆதங்கத்தினாலோ சம்பந்தப்பட்டவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்று சிறிதளவு எண்ணமும் இல்லாமல் ஊடகங்கள் பொறுப்பின்றி செயற்படுவது வேதனை அளிக்கின்றது. விபத்து என்பது யாருக்கும் எப்பொழுதும் நிகழலாம். விபத்து என்பது யாருக்கும் எப்போதும் நிகழலாம். ஒரு விபத்து சம்பவத்தை காரணம் காட்டி அரசு அதிபரின் பதவிக்கு களங்கம் ஏற்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு செய்திகள் வெளியிடப்பட்டமையை என்னால் அவதானிக்க முடிந்தது. முகம் காட்டாது பொறுப்பற்ற விதத்தில் என் பிள்ளைகளின் மனதை பாதிக்கும் வகையில் செய்திகளை வெளியிட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. எனினும் உண்மை செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களும் ஆறுதல் வார்த்தைகளை கூறிய அன்புள்ளங்களும் நிறையவே இருக்கின்றன. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என அந்த முகநூல் பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலே யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரின் மனைவி என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். தற்பொழுது இந்த விபத்துக்குள்ளான 2 பேரும் யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். உண்மையிலே விபத்து தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவசரப்பட்டு பல தகவல்களை வெளியிடுகின்ற போக்கு தற்பொழுது இருக்கின்றது. அதை தவிர யாராவது சமூகத்தில் முக்கியமாக இருக்கின்றவர்கள் அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கின்றவர்கள் வீடுகளிலே, அதை தவிர அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் இவ்வாறு விபத்தில் சிக்கினாலோ அல்லது அவர்கள் தொடர்பாக ஏதாவது சர்ச்சை எழுந்தாலோ அது பெரிய அளவில் பேசப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. அதை தாண்டி எதிர்பாக பல அவதூறுகளும் பரப்பப்படுவதும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த சம்பவமும் இடம்பெறுகின்றது. ஆனால் இதிலே 2 விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஒன்று, உண்மையிலே அவர் குடித்துவிட்டு சென்றால் கூட அரசாங்க அதிபரின் மகன் என்கின்ற காரணத்தினால் அவர் காப்பாற்றப்படுவார். ஏனென்றால் இந்த நாட்டு சட்டம், நாட்டு நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது. ஆகையால் மக்கள் இயல்பாகவே சந்தேகம் அடைகின்றார்கள். இந்த சம்பவம் மாத்திரமில்லை, எந்த சம்பவமாக இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் வீட்டில் பிரச்சனை நடந்தாலோ அல்லது அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது இப்படியான விபத்துக்களில் ஈடுபட்டாலோ அவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள். இதுவும் காலாகாலமாக நடந்து வருவதுதான். ஆனால் இவ்வாறான பின்னணியில் தான் அவர்கள் இது தொடர்பாக கூறுகின்றார்கள். அதையும் மக்கள் நம்புகின்றார்கள். ஆகவே இவர்கள் செய்திருப்பார்கள், இவர்கள் இப்படி நடந்திருப்பார்கள் என்று மக்கள் இலகுவாக நம்பக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே இங்கு சரியாக அனைவருமே இருந்தால், இங்கு சரியாக சட்டம் இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்த போதிலும் ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சில ஊடகங்கள் மிகவும் அவதூறாக, அநாகரிகமாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றன. அரசாங்க அதிபர் தொடர்பாக கேவலமாக குறிப்பிட்டிருக்கின்றன. எனவே இதை தவிர்த்துக் கொள்ளலாம். விபத்து தொடர்பாக உண்மையில் என்ன நடந்தது சொன்னால் அதை வெளிப்படுத்தலாம். மது போதல் இருந்தார் என்று சொன்னால் கூட அதனை வலியுறுத்தி மருத்துவ பரிசோதனை என்ன நடந்தது என்பது தொடர்பாக வைத்தியசாலையில் புலனாய்வு செய்தாவது வெளிப்படுத்தலாம். ஊடகவியலாளர்களால் ஏதும். ஆனால் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக இன்னுமே ஆழமாக ஒரு விடயத்தை ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த சம்பவங்கள் வலியுறுத்தி வருகின்றன. எனவே இது தொடர்பாக பாரிய சர்ச்சை எழுந்த நிலையில் தற்பொழுது இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, புலம்பெயர் தேசத்திலிருந்து இலங்கைக்கு வந்த நபர் ஒருவர் வவுனியாவிலிருந்து கும்பல் ஒன்றை அழைத்துச் சென்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் தந்தை, சகோதரன், சகோதரனின் மனைவி மற்றும் சகோதரனின் பிள்ளையை தாக்கிய சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. சில தினங்களுக்கு முன்னர் இந்த செய்தியை நானே இந்த யூடியூப் சேனலிலே வெளியிட்டிருந்தேன். இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே முழுமையாக மீண்டும் சொல்லுகின்றேன். குறித்த புலம்பெயர் நபருக்கும் இங்கிருக்கின்ற தந்தை மற்றும் சகோதரனுக்கும் இடையிலே குடும்ப தகராறு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக புலம்பெயர் தேசத்திலிருந்து நபர் ஒருவர் இங்கு வந்திருக்கின்றார். வந்தவர் வவுனியாவிலே கும்பல் ஒன்றை அழைத்து சென்று, 4 பேர் அடங்கிய கும்பல் என்று கூறப்படுகின்றது, ஒரு வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி அவர்களை யாழ்ப்பாணம் வத்திராயன் பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார். அவரது தந்தை, அவரது சகோதரன், சகோதரன் மனைவி, சகோதரன் மகன் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக இவர்களது தாக்குதலுக்குள்ளான 4 பேரும் மருதங்கேணி பிரேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு 2 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அந்த 2 பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்துள்ளார் என்று தெரிய வருகின்றது. உயிரிழந்தவர் அந்த புலம்பெயர் நபரின் தந்தை என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.